விஜயோட பயணத்தை நீங்கள் எப்படி ஆய்வு செய்கிறீர்கள் சார்? வரலாறு என்ன சொல்கிறது சார்? அவர் வந்துங்க எல்லாம் எனக்கு தெரியுன்ற அகங்காரத்தில் இல்லை, எல்லாம் நான் செய்வேன் என்னால் முடியும்ல. அவர் வந்து தனக்கு தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கிற அந்த லேர்னிங் பண்ணிக்கணுன்ற ஆர்வம் இருக்குது. ரைட் சார். அதிமுகவோட உள்கட்சி பிளவு 5 தொகுதி இடைத்தேர்தல் வந்து வெற்றிடங்களாக இருக்குது. வலுவான எதிர்கட்சி இல்லாத ஒரு மாநிலத்தில் ஜனநாயகம் எப்படி செயல்படும் அப்படின்னு எனக்கு தெரியணும். அதே மாதிரி எதிர்கட்சி வலுவாக இருக்கும்போது ஆளும் கட்சியும் கூர்மையாக இருக்கும் என்பது அரசியல் தத்துவம் சார். இது நமக்கு தெரியும் இல்லைங்களா? தமிழகத்தில் இப்போது உண்மையான எதிரணி யார்? அதிமுகவா, திமுகவா, இல்லை ஊடகங்களா? This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. சார், டிவிகே வந்து சொல்கிறாங்க 1967 திமுக, 1977 அதிமுக, 2026 இப்போது டிவிகே. வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது. இது வரலாற்று மாற்றம். இதை மதுரை மாநாட்டிலே சொல்லிட்டாங்களே. ஆனால் 1967 அண்ணாதுரை 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகால அரசியலில் வந்து இயக்கத்தின் பலன் தான் வந்து அவர் வந்தது சார் வந்தது சரிங்களா? 1977 திரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து நிரூபிக்கப்பட்ட நிர்வாக அனுபவம் உள்ள ஒரு மனிதராக இருந்தார். 5 வருஷம் கட்சி ஆரம்பித்து 5 வருஷம். இந்த வரலாற்று ஒப்பீடு எவ்வளவு நியாயமானது? டிவிகேவோட சூழ்நிலை என்ன தனித்துவமானது? இதெல்லாம் கம்பேர் பண்ணுவோம் இல்லை, அதை பெருசாக நம்ம ரொம்ப பெரிய வரலாற்று ஒப்பீடுலாம் பேச வேணாம். அவங்க அந்த அடிநாதம் என்னன்னா ரிஜிம் சேஞ்ச். 67 ஒரு ஜெனரேஷன் ஷிஃப்ட், ரிஜிம் சேஞ்ச் ஆச்சு. ஓகே. காங்கிரஸ் தான் 47 இருந்தது. ஓகே. அது மாறிடுச்சு 67. 77 திமுக தான் இருந்தது. ரிஜிம் வாஸ் சேஞ்சு. ஸோ இது மாதிரி 26 ஒரு ரிஜிம் சேஞ்ச் வரும்னா அந்த லெவலுக்கு தான் அதை எடுத்துக்கணும். இது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்டுக்கெல்லாம் நம்ம போக வேண்டியதில்லை. பரந்தூர் விமான நிலையம் வந்து விவாதம் தமிழகத்தில் ஒரு பெரிய கேள்வியை வந்து எழுப்புது சார். ஸோ என்னென்னா, வளர்ச்சிக்காக விவசாய நிலங்களை எடுக்கலாமா? 13 கிராம மக்கள் 3 போகும், அதாவது விளையும் நிலம் வந்து முப்போகம் வந்து பார்த்தீங்கன்னா விளையும் நிலைகள் வந்து முப்போகம் வந்து இருக்குது. அது போக நீர்நிலைகள். ஆமாம், நீர்நிலைகள் பல்லவர் காலத்து நீர்நிலைகள். அது ஆக்சுவலாக ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தான் சார் சென்னை வெள்ளத்தில் முழுகாமல் காப்பாற்றிட்டு இருக்கு. உண்மை. இதை வந்து பார்த்தா அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் செய்வது பார்த்தீங்கன்னா ஒரு மதிப்புள்ளதா இல்லை எப்படி ஒர்க் ஆகும்? சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கை இன்னும் வெளிப்படவில்லை. சமச்சீரான வளர்ச்சி மாதிரி எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? 2-3 விஷயம் மட்டும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். மெட்ராஸ்க்கு சென்னைக்கு ஒரு செகண்ட் ஏர்போர்ட் அவசியம் தேவை. நாம் இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பாம்பே, டெல்லி, அப்புறம் வந்து பெங்களூர்லாம் பார்த்தோம்னா நம்மளது ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ வி நீட் எ பெட்டர் செகண்ட் ஏர்போர்ட். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதை நம்ம எதிர்க்கலை. உடனே வளர்ச்சிக்கு எதிரானவர்கள்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம எதை சொல்கிறோன்னா வளர்ச்சியும் தேவை, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடியிருக்காரு. அதுபோல் நீங்கள் வளர்ச்சின்னு சொல்லும்போது அந்த மக்களையும் பார்க்கணும். விவசாயிகள் அவங்க லைவ்லிவுட்டு எல்லாமே முப்போகம் நீர்நிலைகள். மெட்ராஸ் ஃப்ளட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு இதுவாக இருக்குது. அப்போது இதை தவிர்த்து வேறு இடத்துக்கு போங்கன்றோம். இப்போ பேரன் லேண்ட்ஸ் எவ்வளவோ இருக்கும், நீர்நிலைகள் இல்லாத, அக்ரிகல்ச்சர் லேண்ட் இல்லாத இடம் எவ்வளோ இருக்கும். அதை வந்து கண்டுபிடிச்சி அங்கே ஒரு ஏர்போர்ட் ஃபார்ம் பண்ணலாம் சார். அதாவது டிவிகேவோட 8 பட்டியலின அமைச்சர்கள் நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்டப்போ தமிழக அரசியல் வரலாற்று சாதனை இது நம்ம ஒத்துட்டு தான் ஆகணும். அது இல்லாத 9வது சொல்கிறேன், டெப்டி ஸ்பீக்கர் ஆல்சோ பிலாங் டு ஷெட்யூல் காஸ்ட். ரைட். அப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, யாருன்னா இந்த சமூக நீதி வல்லுநர்கள் அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? சமூக நீதி காவலர்கள் பண்டிட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது அமைச்சரவையில் மட்டும் இருக்கக்கூடாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறுவன அளவில் மாற்றம் வர வேண்டும். அதுபோக பட்ஜெட் ஒதுக்கீடு, அதுபோக IAS IPS நியமனங்கள், நில உரிமை, இந்த ஆழமான மட்டத்தில் டிவிகேவோட சமூக நீதி திட்டம் என்னவா இருக்கும்? பண்ணுவாங்க. ஏன்னா கொள்கை தலைவர்களாக அவங்க பெரியார், அம்பேத்கர் எல்லாம் போட்ட பிறகு
அது சும்மா ஒரு ஊரை ஏமாத்துறதுக்கோ ஜனங்களை வந்து ஃபூல் பண்ணுறதுக்காகவோ இல்லை. சமூக நீதியை வந்து நியாயமாக அமுல் நடத்தணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் தலித்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் 2 Brahmins ஆர் இன் திஸ் மினிஸ்ட்ரி. அதை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. எந்த அளவுக்கு கி வீரமணி போயிட்டார்னா, அது எப்படிங்க இந்து அறநிலைய அமைச்சராக வந்து ஒரு பிராமினை போட்டு அந்த செக்ரட்டரியும் பிராமின் அவங்கள மாற்றணும்னு மாற்றிட்டாங்க. ஐ திங்க் திஸ் கவர்மெண்ட் ஹஸ் பக்கிள்ட் அண்டர் ப்ரெஷர். மாற்றிருக்கக்கூடாது. வாட் இஸ் ராங்? ஆஃபீஸருக்கெல்லாம் ஜாதியை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எங்கே வேர் யூ ஆர் கோயிங் டு லீடு? ஸோ அதனால் அதில் எனக்கு என்ன வருத்தம் தான். ஏன் ஐயர் இருந்தால் என்ன, அவங்க ஒன்றும் சமூக நீதியில் அவங்களும் பார்ட் அண்ட் பார்சல் தானே, எல்லாருமே தானே. அதான் சமூகம் தானேங்க, சமூகத்துக்கு நீதி. இது அவங்க ஒரு வேளை பர்சன்டேஜ் 4% இருக்கலாம், இவங்க 25% இருக்கலாம், இன்டர்மீடியட்டரிஸ் ஒரு 20% இருக்கலாம். நான் அதை பற்றியே சொல்லுங்க. நீங்கள் ஏன் இப்படி இவ்வளோ டச்சியாக இருக்கீங்க? அதாவது பிராமின்ஸ் உள்ளவே வரக்கூடாதுன்னா ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டராகவே இருந்தாங்களா 4 times என்னவா? அதனால் அவங்க ஸ்பீக்கராக யாரை போட்டாங்க? அது ரைட்டு. அதாவது அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக சேர்மானம். ஆனால் இந்து அறநிலையத்துறைக்கு பிராமின் இருக்கக்கூடாதுன்றது திராவிடர் கழகத்துக்கு கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அப்புறம் நீங்கள் கோயிலை பற்றி நீங்கள் ஏன்பா அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு கவலைப்பட்டு இருக்கீங்க? தலைமைத்துவ ஆய்வில் வந்து ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்குது சார். நான் சொல்கிறேன், மக்கள் வந்து தொடர்பு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொடர்பு வெகுஜன ஈர்ப்பு மட்டுமா, இல்லை நிர்வாக அனுபவமா? எது சிறந்த ஆட்சியை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதாவது மோடி, அப்புறம் ரீகன், செலன்ஸ்கி, வெவ்வேறு பின்னணிகளிலிருந்து ட்ரம்ப். ஏன் அவரை விட்டுட்டீங்க? அவரால் தானே இன்றைக்கி நம்ம கேஸ் விலை, பெட்ரோல் எல்லாம் ஏறிட்டு இருக்கு. வெவ்வேறு பின்னணிகளிலிருந்து வந்த தலைவர்கள், வெவ்வேறு விளைவுகள். விஜயோட பயணத்தை நீங்கள் எப்படி ஆய்வு செய்கிறீர்கள் சார்? வரலாறு என்ன சொல்கிறது சொல்லுங்கள் சார். அவர் வந்துங்க எல்லாம் எனக்கு தெரியுன்ற அகங்காரத்தில் இல்லை, எல்லாம் நான் செய்வேன், என்னால் முடியும்ல. அவர் வந்து தனக்கு தெரியாததை கேட்டு தெரிஞ்சிக்கிற அந்த லேர்னிங் பண்ணிக்கணுன்ற ஆர்வம் இருக்குது. அடுத்தது சமூக நீதியை வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும், இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான். அதே போல் இந்த மத சுதந்திரம், மத சிறுபான்மையினருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை மனதளவில் வாங்கியிருக்காருங்க. அப்போ அவர் சின்சியராக இருக்கிறதால மேக்சிமம் இதெல்லாம் அவர் அமுல்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுவார். பட் இட் இஸ் டூ early டு ஜட்ஜ் him. ஓகே சார், ஒரு அரசாங்கத்தின் பத்திரிகை சுதந்திரம் உறுதிப்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சோதிக்கலாம் அப்படின்னா, அரசை விமர்சிக்கும் பத்திரிகையாளர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடத்துகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம முடிவே பண்ண முடியும் சார். டிவிக்கே வெளிப்படையாக விமர்சிக்கும் சவுக்கின் செயல்பாடு தொடர்கிறது. அவர் வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாரு. இது நேர்மையான அறிகுறியா இல்லை? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது அரசு விளம்பரம், பத்திரிகை அங்கீகாரம், இல்லை அந்த கட்டமைப்பு மட்டத்தில் வந்து டிவிக்கு என்ன செய்திகளை வந்து கொடுக்க போகுது, இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சவுக்குன்னு சொல்கிறேன்னா, திமுக நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், அவர் ஆட்சி காலம். அதனால நான் சொல்கிறேன் சார். அதாவது சவுக்கு வந்து உத்தம புத்திரன் இல்லைங்க. சவுக்கு அரெஸ்ட் பண்ணதையோ, குண்டால போட்டதையோ, காலை கையை உடைச்சதையோ ஐ டோன்ட் சப்போர்ட் இட், ஐ அப்போஸ் இட். ஆனால் அதுக்கு அர்த்தம் சவுக்கு ரொம்ப உத்தம புத்திரன் இல்லை. அவர் ஒரு பெய்டு மீடியா தான் நடத்தினார். இபிஎஸ் கிட்ட பைசா வாங்கிட்டு அதிமுகவுக்கு கேம்பெயின் பண்ணார். அதனால் அதிமுகவுக்கு எதிரான ஆட்களெல்லாம் வரம்பு மீறி பேசினார். அது ஒரு ஊடகத்துக்கு வந்து நல்ல பண்பு இல்லையே. ஊடகத்தின் அறம் தர்மம் என்பது என்னென்னா, என்ன இருக்குதோ அதை கண்ணாடி மாதிரி காட்டணும். நீ ஆட்சியாளருக்கு அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி சமூகத்தில் என்ன இருக்குதுன்றத யூ ஷுட் ரிஃப்ளெக்ட். ஆனால் ஒரு கட்சிக்காக, தனக்கு வேண்டப்பட்ட ஆளுக்காக, தனக்கு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக செய்கிறது, சில நேரங்களில் அது பிளாக்மெயில் வரைக்கும் போகிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஊடகவாதியினுடைய குணாம்சமாக நான் எடுத்துக்க மாட்டேன். ஸோ மிக்ஸ்டு பேக் தான். சவுக்கு சங்கர் பல விஷயங்களை வெளியே கொண்டு வராரு, அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் பல விஷயங்களை அவர் பேசுறது பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக, ஏதோ ஒரு சார்பு நிலைக்காக என்பது எல்லா கருத்துக்களையும் நீங்கள் ஏற்றுக்கல. ஆனால் எதை நான் ஒத்துக்கலைன்னா, ஒரு ஊடகவியலாளர் வாட் எவர் பி இஸ் மிஸ்டேக்கு, என்ன தவறு அவர் செஞ்சாலும் அவரை வந்து குண்டாஸில் போடுறதுன்றது எப்படிங்க சரியாக இருக்க முடியும்? குண்டான்றவன் ஒரு கிரிமினல்.
தொடர்ந்து மர்டர்ஸு, ஹீனியஸ் கிரைம்ஸ் பண்ணுறவன், அரசாங்கத்தை திட்டுறதே குண்டா. அதுவும் எத்தனை குண்டாஸ் போட்டிருக்காங்க. அதெல்லாம் போட்டதுக்கான காரணமே அருண் தான். இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காரு அவர் பிரச்சனையே. அவருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது தமிழக அரசுக்கும் அதன் அதிகாரிக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை. இவங்களுடைய பர்சனல் வெண்டேட்டாவை வந்து, அதாவது டர்ட்டி இல்லைன்னா பப்ளிக்கில் வாஷ் பண்ணக்கூடாது. ஊழலும் சேர்த்து சொல்கிறாரே சார். சார், ஊழல் இல்லாத அதிகாரி யார் சார்? நீங்கள் சொல்லுங்கள், ஊழல் இல்லாத அதிகாரி யாருங்க? இந்த கேள்வி எனக்கு இருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனா, அவர் ஊழல் தடுப்பு டேரக்டராக போட்டு இங்கே பயங்கரம் முடிச்சிருக்கு சார். நீங்கள் சொல்கிற நானும் சரி, ஒருவேளை இப்படி இருக்குமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு யோசிக்கும் போது, அதாவது அப்படின்னா இதுக்கு முன்னால் இருந்தவர் வந்து உத்தமர், அவரை தான் போட்டிருந்தாங்களா? சி, we have no option. ஒரு 25 அதிகாரி இருக்காங்க ஐஏஎஸில், ஒரு 30 ஐபிஎஸ் அதிகாரி இருக்காங்க. வித்தின் திஸ் we have to manage the state. அப்போ ஒரு ஆளை போட்டால் அவருக்கு இப்போ எஜுகேஷன் செக்ரட்டரியாக போடுறோன்னா அவர் எங்கேயாவது காலேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவராக இருக்கணுமா? அப்படி நம்ம பார்க்க முடியாது. சிவில் சர்வெண்ட்ஸ் ஆல் ஆர் ட்ரெயின்டு டு மீட் எனி எவென்ச்சுவாலிட்டி. அதனால் இதுக்கு முன்னால் இருந்தவங்கெல்லாம் உத்தமர்கள் தான் சொன்னால் நான் இதுக்கு கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இவர் ஒரு அதிகாரிங்க, தப்பு பண்ண உப்பத்தின்னா தண்ணி குடிக்க போகிறாரு. ரைட் சார். அதிமுகவோட உள்கட்சி பிளவு 5 தொகுதி இடைத்தேர்தல் வந்து வெற்றிடங்களாக இருக்குது. வலுவான எதிர்க்கட்சி இல்லாத ஒரு மாநிலத்தில் ஜனநாயகம் எப்படி செயல்படும் அப்படின்றது எனக்கு தெரியணும். அதே மாதிரி எதிர்க்கட்சி வலுவாக இருக்கும்போது ஆளும் கட்சியும் கூர்மையாக இருக்கும் என்பது அரசியல் தத்துவம் சார். இது நமக்கு தெரியும் இல்லைங்களா? தமிழகத்தில் இப்போது உண்மையான எதிரணி யார்? அதிமுகவா, திமுகவா, இல்லை ஊடகங்களா? இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒன் வேர்ட்லேயே சொல்லிடலாம், திமுக தான் வந்து அப்போசிஷன். அதாவது ரிகக்னைஸ்டு பை தி ஸ்பீக்கரு, அந்த அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சுருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் என்னை கேட்டால் நான் அடிக்கடி சொல்லுவேன், திமுகவுக்கு அப்போசிஷன் பார்ட்டியாக தான் அது மேக்சிமம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதை வந்து ஆட்சி கொடுக்கவே கூடாது. அது அப்போசிஷனில் வச்சு அது சமூகத்துக்கும் மக்களுக்கு நல்லது. ஏன்னா கண்கொத்தி பாம்பு மாதிரி அரசாங்கத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கள அரசாங்கத்தில் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க, அவங்க அதுக்கு தான் இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்ன்றாங்கல்ல. திமுக பெஸ்ட் சூட்டட் டு பிளே த ரோல் ஆஃப் ஆப்போசிஷன். ரைட் சார். அதனால் அதிமுகலாம் முடிஞ்சதுங்க. அதிமுக வந்து டேஸ் ஆர் நம்பர்டு. அது ஒன்லி பிகாஸ் ஆஃப் அடமண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் இபிஎஸ். நான் வந்தால் ராஜாவாக தான் வருவேன், இல்லைன்னா எதையுமே நான் பண்ண மாட்டேன்னு இத்தனை தோல்விக்கு பிறகும் அவர் எதையும் பொறுப்பேற்றுக்க மாட்டேன்றாரு, கட்சியில் அரவணைக்க மாட்டேன்றாரு. இப்போ ஏதோ திருப்பி ஒரு எல்லோரும் சேர்ந்து சபாநாயகரை பார்த்துருக்காங்க லேட்டஸ்ட்டாக, எல்லாம் வாபஸ் வாங்குறாங்களாம். நான் கேட்குறேன், ஏன் இவ்வளோ வேகம்? இப்போ நீங்கள் சொன்னதை, நீங்கள் 22 பேர் நீங்கள் சொன்னதை கேட்டான், நீங்கள் சொல்கிறதை கேட்காம 25 பேர் விஜய் ஆட்சியை ஆதரித்தான். ஆல் ஆர் ஏடிஎம்கே லீடர்ஸ். அவங்கெல்லாம் உங்களை விட உங்களுக்கு ஈக்குவலாக கமிட்டட், ஏடிஎம்கேக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கொஞ்சம் இருக்குது. அதை சரி வாங்கப்பா என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு உட்கார வச்சு பேசி அதை சார்ட் அவுட் பண்ணியிருக்கணும். அதுதான் லீடர்ஷிப். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, உடனே 25 பேரை வந்து அதாவது கட்சிக்கு 25 பேர் போயிடுறாங்களே. இப்போ இன்னொரு முறை தேர்தல் வரக்கூடாதுன்னு ப்ரே பண்ணிட்டு இல்லை அதாங்க, இன்னொரு முறை தேர்தல் வரக்கூடாதுன்னு வேண்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஸ்டாலினும் இபிஎஸும் வெளியே வந்து அப்படி டயலாக் அடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி மாறிடுச்சு பாருங்க சார் தேர்தலா, ஐயோ தாங்காத பாடின்னு. அதனால் இந்த 5 இடைத்தேர்தல் வந்து நிச்சயமாக விஜய்க்கு ஆட்சி. அவர் போய் கேட்பார்ல, எனக்கு வந்து தனிப்பெரும்பான்மை நழுவிடுச்சு, கொஞ்சம் கொடுங்க, அப்போ தான் என்னால் வந்து நான் நினைச்சதெல்லாம் போட்டிட்டு வெற்றி போடுவாங்க சார். அவ்வளோதான். அதான் சொல்லுவோம். அப்போ 107 ஒரு 5 112 அப்படியே அவங்களுக்கு வந்துடுவாங்க. அது நல்லது. எர்லி தே கெட் இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி இஸ் பெட்டர் டு கவர்ன். ஏன்னா என்னதான் ஆதரவு நிபந்தனையற்ற ஆதரவுன்னா கூட தே வில் கெட் பவுண்ட் ஆஃப் ப்ளஸ்ன்னுவாங்க இல்லையா? உண்மை சார். இப்போ இந்த எனக்கு கிடைச்ச தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. இந்த அருணை இந்த இடத்துல போடணும் முக்கிய பொறுப்புன்னு சொல்லி திருமாவளவன் ரெக்கமெண்டேஷன் தான்றாங்க. ஆமாம் சார். இல்லை கூட்டணி கட்சிகள் நிர்பந்தம்னு இதெல்லாம் இருக்குது இல்லை? இப்போ அவங்க தயவில் ஆட்சி பண்ணிவிட்டு
அவங்க சொல்கிற 1-2 விஷயங்களை மனசுக்கு பிடிக்கலன்னா கூட செஞ்சு சூழ்நிலை கைதியாக விஜய் ஆகியிருக்கார்ல, அவர் அதுலேருந்து வெளியே வரலாம்னு நினச்சிருக்கலாம். எதுக்குடா இந்த மாதிரி நம்ம மனசுக்கு பிடிக்காததெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குதுன்னு. பட் அவருக்கு லிமிட்டேஷன் இப்போ வேறு வழி இல்லை. ஸோ அதை போக்குறதுக்காக அவர் இந்த மிட் டேர்ம் எலெக்ஷனில் மெஜாரிட்டி வரணும்னு நினச்சா தப்பா? எம்எல்ஏக்களே அப்படியே ஹோல்சேலாக வராமல் நீ ரிசைன் பண்ணு, மக்கள்கிட்ட போ, என் சின்னத்தில் நின்றுட்டு வா அப்படின்றாரு. அது ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்டு தானே. சார், விஜய் அவர்கள் தெளிவாக சொன்னார், முதல்வர் விஜய் அவர்கள் தெளிவாக சொன்னார், பாஜக கொள்கை எதிரி, ஆனால் மத்திய அரசுடன் ஒத்துழைப்பு இல்லாமல் ரயில் திட்டங்கள், நெடுஞ்சாலை நிதி, ஏஎம்எஸ், ஐஐடி இவை அனைத்தும் தடைப்படும். ஓகேவா? திமுகவும் பாஜகவை தாக்கியது. அப்படி இருக்கும்போது ஆனால் திரைக்கு பின்னால் பேச்சுவார்த்தை நடத்தியது என்ற குற்றச்சாட்டும் இருக்கிறது. சரிங்களா? டிவிக்கே இந்த இழுபறியை எப்படி சரி செய்யும்? இன்னைக்கு வேற நம்ம பேசும்போது பிரைம் மினிஸ்டரை பார்க்க போயிருக்காரு ஃபஸ்ட்டு விசிட்டு. நான் ஒரே ஒரு சிம்பிளாக சொல்கிறேன். ஃபார் டிவிகே கட்சி, தாவேகா கட்சிக்கு பாஜக ஒரு இது அரசியல் சித்தாந்த எதிரி. ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசு தோழமையான உறவு தான். கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் கோஆப்ரேஷன் இஸ் நீடட். இட் இஸ் எ மஸ்ட் ஃபார் ஸ்மூத் ஃபங்க்ஷனிங். ஆனால் கட்சி ரீதியாக பாஜகவுக்கும் தாவேக்காவுக்கும் அது பகைமை இருந்து தான் ஆகணும். அவங்க கொள்கை வேறு, இவங்க கொள்கை வேறு. அப்படி தான் அதை பிரிச்சிடணும், அரசு வேறு கட்சி வேறன்னு. ரைட் சார். பல்வேறு விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.